பீகாரிலிருந்து வெளியேறியுள்ள 36 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிய தேர்தல் ஆணையம் அவர்கள் வேலைக்காக குடியேறியுள்ள மாநிலங்களிலேயே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கலாம் என அறிவித்துள்ளது. புலம்பெயர்ந்த 36 லட்சம் பேரில் 7 லட்சம் பேர் தமிழகத்தில் குடியேறியுள்ள நிலையில் விரைவில் அவர்கள் தமிழக வாக்காளர்களாக ஓட்டுரிமை பெறவுள்ளனர். வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் சமீப காலமாக பணி நிமித்தமாக தமிழகம் வந்து தங்கி பணியாற்றி வருகின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் வாக்காளர் அட்டை பெற விண்ணப்பித்துள்ளனர். பல மாவட்டங்களில் வட மாநிலத்தவர்கள் வாக்காளர்களாக மாறும் நிலையில் அது தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் புதிய வாக்காளர்களாகும் வட மாநிலத்தவர் வரும் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக ஓட்டளிக்கக்கூடும் என உளவுத்துறை வாயிலாக ஆட்சி மேலிடத்தில் இருப்போருக்கு தெரிய வந்திருக்கிறது. அவர்களால் தங்களுக்கு பாதிப்பில்லை என்பது போன்ற தகவலை அமைச்சர்கள் வாயிலாக மக்களிடம் கொண்டு செல்லும் பணியை ஆட்சி தலைமையில் இருப்போர் முடுக்கிவிட்டுள்ளனர். பீகாரிலிருந்து வெளியேறி தமிழகத்தில் குடியேறக்கூடிய 7 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெற போகிறாங்க. அவங்க இனிமேட்டு தான் தமிழ்நாடு அரசியலில் அவங்க தான் மாற்றக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்களாக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு யூகத்தை வச்சுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு இனிமேட்டு வரக்கூடிய இல்லை அவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய லெவலில் இருக்காங்க. தமிழ்நாடு மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமை கட்சி அதில் மிக வலுவாக இருக்கிறது. அங்கிருந்து வந்தால் கூட இங்கே இருக்கிற நிலைமைகள், இங்கே இருக்கிற திட்டங்களை பார்த்து அவர்களும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இல்லை, அப்போ பெரும்பாலும் அவங்க சார்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை நிற்க வைக்கும்போது அவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு உரிமைகள் அதற்கு உண்டான சாத்தியமெல்லாம் இல்லை. தலைவருக்கு உடன்பிறந்த கைவினை மாற்றுவது அரசியல் நாங்கள் சொல்லுவேன். அவர்களுக்கெல்லாம் அவங்க ஊர்லேயே வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தா இங்கே வந்திருக்காங்க. இப்போ இது என்ன செய்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னு கேட்டால் பீகாரில் அவங்க உயிரோடு இருக்கிறவங்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஊரில் போட முடியாது. அதனால் இது ஒரு சாதிக்கும் ப்ராப்ளம். இந்த தலைவர்கள் தான். ஏன்னா அந்த 6 லட்சம் பேர் சேர்க்கிறது வருங்காலத்தில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது, பாதிப்பை ஏற்படுத்தாது. தேர்தலில் இந்த மாதிரி அவர் இந்த லட்சக்கணக்கில் வாக்காளர்களாக மாறும்போது ஃபியூச்சரில் நம்ம தமிழ்நாட்டுக்கு அரசியல் மாற்றத்தில் நிச்சயமாக